Welcome back to another video of Henspo Academy. So that students இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா 2018 வந்திருக்கிற பாஸ் பேப்பர்ட பார்ட் 1ல் இருக்கிற 25 ஸ்மால் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு நீங்கள் தந்திருந்த சப்போர்ட்டுக்காக நன்றி. அண்ட் தென் ஹென்ஸ்ப்ரோ அகாடமியான தேங்க்யூ ஃபார் ஆல். அண்ட் தென் இந்த அப்கமிங் டேஸ் நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் டு போஸ்ட். அண்ட் தென் நீங்கள் பண்ணுற சப்போர்ட் நிமித்தமாக தான் இந்த வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அட் தி சேம் டைம் என்ன பண்ணணும்னா இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்குறோம். ஆல்ரைட், அதை கிளிக் பண்ணி சேனலில் வந்து ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான அப்டேட் அண்ட் தென் அப்கமிங் வீடியோஸோட ஃப்ளையர்ஸ் அண்ட் தென் கிளாஸஸ் எப்படி ஷெட்யூல் பண்ணுறோம் அண்ட் தென் ஐ எம் கண்டக்டிங் கிளாஸஸ். ஸோ தட் அந்த கிளாஸஸுக்கான ஃப்ளையர் அண்ட் தென் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த சேனல்லேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ தட் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா 2018. ஸோ 18ல் இருக்கிற 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் இருக்கிற 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேப்பரை நான் போட்டிருக்கிறேன். அண்ட் தென் பேப்பரை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பேப்பரை செஞ்சு பார்த்துட்டு வந்து வீடியோவை பார்த்து லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரைட், இதில் இருக்க 25 கொஷின்ஸையும் நான் வந்து கவர் பண்ணுவேன் இன்றைக்கி. மேபி இந்த வீடியோ 2 பார்ட்ஸாக வரலாம் பிகாஸ் ஆஃப் தி டியூரேஷன் அதிகரிக்கிறனால நாங்கள் டிலேஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறதுல. ஸோ தட் இது 1 ஹவருக்கு மேலே போணுச்சுன்னா நாங்கள் அதை 2ஆக உடைச்சி 2 வீடியோஸாக போடுவோம். பட் டோன்ட் வரி, ஒரே நாளில் 2 வீடியோஸும் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடும். ஓகே, பகுதி 7 முதலாவது கொஷின். 10 மனிதர்கள் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுப்பர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதன் இருமடங்கான வேலையை செய்து முடிப்பதற்கு 8 மனிதர்களுக்கு எடுக்கும் நாட்களின் எண்ணிக்கை. ஸோ இந்த கொஷன் என்ன பண்ணுமெண்டா, இங்கே வேலைன்ற அளவு மாறாது. ஓகே, இந்த வேலைன்ற அளவு மாறாது. அண்ட் தென் இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, வேலைன்ற இருமடங்கான வேலையை வந்து 8 மனிதர்கள் செய்து முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நாட்கள் ஆகும். ஆல்ரைட், ஸோ ஃபஸ்ட் கொஷன். ஸோ ஃபஸ்ட்டாக வேலையை வந்து கண்டுபிடிக்கணும். 10 மனிதர்களுக்கு 6 நாள். ஓகே, 60 மனித நாள் தான் வேலை. ஸோ இந்த வேலையின் 2 மடங்கான வேலையை 8 மனிதர்கள் எத்தனை நாள். ஸோ தட் புதிய வேலை 60 மனித நாள் இன்ட்டு 2 120 மனித நாள் வேலை. ஸோ தட் இந்த 120 மனித நாள் வேலையை 8 மனிதர்கள் எக்ஸ் நாட்களில் செய்வாங்கன்னு எடுங்க. ஆல்ரைட், இப்போ என்ன பண்ணணும், எக்ஸை மட்டும் எழுவாயாக வச்சுக்கொண்டு மற்றதெல்லாம் பிரிக்கணும் இந்த கொண்டு வந்து. ஸோ தட் 8ஆல் பிரிச்சிங்கண்டா 120 ஸோ என்ன வரும். ஆல்ரைட், 15 என்ன வரும், 15 நாட்கள். இப்போ கவனிங்க என்னண்டா, எக்ஸாமில் போய் இவ்வளோ எழுதிட்டு இருக்கதா இல்லை. ஸோ வேலையண்ட அளவை கண்டுபிடிங்க 60. அந்த அதை 2ஆல் பெருக்குங்க, 60 2ஆல் பெருக்குங்க 120. ஆல்ரைட், 120 8ஆல் பிரிங்க, ஆன்சர் 15. ஆக வேண்டு போட்டு 15 நாட்கள். எக்ஸாமில் போய் பார்ட் 1 இவ்வளோ ஒர்க்கிங் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரைட், இதுக்கு எத்தனை மார்க்ஸ், 2 மார்க்ஸ். ஸோ தட் இந்த 2 மார்க்ஸ் கொஷனுக்கு நீங்கள் போய் இவ்வளோ எழுதிட்டு இருந்தீங்கன்னா பார்ட் 2க்கு மாதிரி டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ தட் அடுத்த கொஷனுக்கான டைமையும் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஸோ இது இவ்வளோ எழுதக்கூடாது. ஸோ வேலையை கண்டுபிடிங்க. வேலைன்னு 2 மடங்கு 120 8ஆல் பிரிங்க ஈக்குவல் டு 15. ஆக வேண்டு போட்டு 15 நாட்கள்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷன் டன். ஆல்ரைட், ஸோ செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். காரணிகளே காண்க, இதான் கொஷின். ஸோ என்ன பண்ண மாட்டா, காரணிகளை காண்கண்டா இந்த ஒரு கோவை இருக்கு இல்லையா, இருபடி கோவை ஒன்று இருக்கு இல்லையா, இந்த கோவையை 2 ப்ராக்கெட் உள்ள எழுதணும். ஸோ தட் ஏதாவது 2 ப்ராக்கெட்டை பெருக்குனீங்கன்னா இந்த ஒரு கோவை வரும், அதானே காரணி. ஸோ தட் கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எப்படி செய்கிறது இந்த கொஷின். ஸோ இதில் மாறிலி என்னது, மாறிலி வந்து -6. ஸோ மாறிலி தர எக்ஸ் வர்க்கம், எத்தனை எக்ஸ் வர்க்கம், 2 எக்ஸ் வர்க்கம் பெருக்குங்க, 2 எக்ஸ் வர்க்கம் என்ன வரும், -12 எக்ஸ் வர்க்கம். ஸோ இங்கே மைனஸ் இருக்கபடியா கழிபட்டு தான் இங்கே எக்ஸ் வரணும். எத்தனை எக்ஸ் வரணும், ஒரு எக்ஸ் தான் வரணும். என்ன நடக்கணும், மாறிலியை
2 எக்ஸ் வர்க்கத்தோட பெருக்குவீங்க 12 எக்ஸ் வர்க்கம் வரும். இந்த முன்னுக்கு இருக்க குறி என்னத்தை வந்து குறிப்பிடுதுண்டா இங்கே இருக்க எக்ஸ் இருக்கு இல்லையா எக்ஸின் குறியையும் எக்ஸ் எப்படி உருவாகணுன்றதையும் குறிப்பிடுது. எக்ஸின் குறி என்னவாக இருக்கணும் ப்ளஸ்ஸாக இருக்கணும். கழிபட்டு எக்ஸ் வந்து உருவாகணும். ஆல்ரைட் 12 எக்ஸ்ண்டா 12 எக்ஸ் வர்க்கம் மட்டும் வருது. ஸோ தட் 12 காரணிகள் 6 2ஆல் பெருக்குனா 12 வரும். 4 3ஆல் பெருக்குனா 12 வரும். ஆல்ரைட் ஸோ 4லேருந்து 3 போனால் என்ன வரும் கழிபட்டு தானே வரணும் எக்ஸ். ஸோ 4 எக்ஸ்லேருந்து 3 எக்ஸ் போனால் என்ன வரும் எக்ஸ் அண்டு வரும். ஸோ தட் இதானே பாசிபிள். 6லேருந்து 2 போனால் 4 தான் வரும். பாசிபிளா இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க 2x வர்க்கம் ப்ளஸ் 4x மைனஸ் 3x மைனஸ் 6. ஸோ இதில் வந்து இது ஒரு தனி இதாகவும் இது ஒரு தனி கோவையாகவும் எடுத்தீங்கன்னா ஐ மீன் நான் இப்போ சும்மா போடுறேன்னா இங்கே மைனஸ் எடுத்திங்கன்னா இது ப்ளஸ் ஆகிரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா தனி கோவையாக எடுங்க. இது ரெண்டையும் ஒரு கோவையா இது ரெண்டையும் ஒரு கோவையா. ஓகே இது வந்து 2xை பொது எடுங்க. 2xை பொது எடுத்திங்கன்னா இங்கே என்ன வரும் எக்ஸ் அண்டு வரும். எக்ஸ் ப்ளஸ் 2 அண்டு வரும். அந்த நீங்கள் வந்து மைனஸ் 3 பொது எடுங்க. எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 அண்டு வரும். எதனால் இங்கே ப்ளஸ் 2 வருதுண்டா மைனஸ் 3 இருக்குது. மைனஸ் 3ஆல் 2 பெருக்குனீங்கன்னா மைனஸ் 6 மேலே வந்துடும். ஸோ தட் நீங்கள் செஞ்சது சரியான பார்க்குறது எப்படின்னா இந்த ப்ராக்கெட்டும் இந்த ப்ராக்கெட்டும் ஒரே மாதிரி வரணும். அண்ட் தென் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2ன்ற ப்ராக்கெட் இருக்குது. இங்கே என்ன இருக்குது 2x மைனஸ் 3. ஓகே தானே இதுதான் கொஷன். அடுத்த கொஷனுக்கு போவோம். ஆல்ரைட் மூணாவது கொஷன் என்ன சொல்லியிருக்கேன்டா இந்த ஒரு முக்கோணி. ஸோ இந்த முக்கோணியில் இதோட கோணங்களை பாருங்கள் எக்ஸ் 3x 80. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸை காண சொல்லி. ஸோ தட் முக்கோணின்ற அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை. முக்கோணின்ற அகக்கோணம்னு சொல்கிறது என்னது ஒரு முக்கோணம் எடுத்திங்கன்னா அதில் 3 கோணங்கள் இருக்கும் 1 2 3. இந்த 3 கோணங்களுடையும் கூட்டுத்தொகை என்னவாக இருக்குமெண்டா 180 பாகை என்னவாக இருக்கும். முக்கோணி என்ன எழுதுவீங்க ப்ராக்கெட்டை நான் இங்கே போடுறேன். இங்கே என்ன எழுதுவீங்க ப்ராக்கெட்டில் இப்படி போட்டிங்கன்னா சரி. முக்கோணி ஒன்றின் அகக்கோண கூட்டுத்தொகை. இந்த 180ன்றது என்னது முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை. ஸோ தட் எக்ஸை காண்றதுக்கு என்ன செய்யணும்னா அந்த 3 கோணத்தையும் கூட்டி ஈக்குவல் பண்ணும். எதுக்கு 80 ப்ளஸ் 3x ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180. இங்கே என்ன எழுதுவீங்க ப்ராக்கெட் உள்ளுக்கு இது எழுதிட்டிங்கன்னா இப்போ டிரெக்டாக நீங்கள் ஆன்சர் போட்டாலுமே உங்களுக்கு சரி தான். ஸோ 180லேருந்து 80. ஸோ இந்த பக்கம் இருக்க 80 அந்த பக்கம் கொண்டுட்டு வாரீங்க. 180 மைனஸ் 80 வரும். இங்கே ப்ளஸ் 80 இருக்குது இங்கே மைனஸ் 80. இது கூட்டிங்கன்னா 4x அண்ட் தென் 100 இஸ் ஈக்குவல் டு 4x. 4ஆல் பிரிச்சிங்கண்டா 2 பக்கத்தையும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 வரும். ஆகவே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 25. ரொம்ப இலகுவான ஒரு கொஷன். ஸோ தட் அடுத்த கொஷனுக்கு போவோம். ஆல்ரைட் அடுத்த கொஷன் என்னென்னா உருவில் ஏபிசிடி ஒரு சதுரமாகும். பிசிஇ ஒரு ஆரைச்சீரை ஆகும். ஓகே உருவில் ஏபிசிடி ஒரு சதுரமாகும். பிசிஇ ஒரு ஆரைச்சீரை ஆகும். கூட்டுருவின் சுற்றளவை காண்க. சுற்றளவுன்னு சொல்கிறது என்னது நிறைய பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷனாக. சுற்றளவுன்னு சொல்கிறது என்னது சுற்றி உள்ள அளவு. ஸோ தட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கண்டா இங்கேருந்து ஏ டு பி பி டு இ இ டு சி சி டு டி டி டு ஏ. ஸோ சுற்றளவுன்னு சொல்கிறது என்னது கூட்டுருவிண்ட என்னத்தை காணும் ஏபி இதெல்லாம் நீளங்களா ஏபி பிஇ ப்ளஸ் இசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே வந்து முடியணும். அதான் என்னது சொல்கிறது சுற்றளவு. ஸோ தட் ஏபி எங்களுக்கு என்னென்னு தெரியும் இதெல்லாம் சதுரம் தானே இது ஒரு சதுரம். ஸோ சதுரத்தின் 4 பக்கங்களும் எப்படி இருக்கும் சமனாக இருக்கும் நீளத்தில் சமனாக இருக்கும். ஆல்ரைட் ஸோ இது 7ண்டா இது என்னது இதுவும் 7. ஸோ தட் இந்த ஒரு ஆராய்ச்சி எடுங்க. இந்த ஆராய்ச்சி 2 மையம் எங்கே இருக்கும் இங்கே தானே இருக்கும் இதானே ஆராய்ச்சி. ஸோ இந்த ஆராய்ச்சி 2 மையம் இங்கே இருக்குது. மையத்திலிருந்து ஒரு ஆராய்ச்சி 2 விளிம்புக்கு வரைகிற கோடு வந்து ஆரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆரை என்னவாக இருக்கும் 7ஆக இருக்கும். பிகாஸ் இது 7ண்டா இதுவும் என்னவாக இருக்கும் அப்போ 7ஆக இருக்கும். சிம்பிள் இல்லையா 7 சென்டிமீட்டர். உண்மைக்கும் பிள்ளைகளே ஆராய்ச்சி 2 என்னென்னா ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து ஒரு கோடை அதில் விளிம்புக்கு வரைவீங்க. இன்னொரு கோடை இன்னொரு விளிம்புக்கு வரைவீங்க. ஸோ இந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா ஆராய்ச்சி 2 சொல்லுவாங்க.
ஸோ இந்த R/2 கோணங்கள் தீட்டாவில் இருக்கும். இப்போ இதில் இருக்க மாதிரி 90 இருக்கும். 90 இருக்கணுமெண்டா எப்படி இருக்கணுமெண்டா இதை 2ஆக பிரிச்சுட்டு திரும்ப அதை இன்னொரு போர்ஷனாக பிரிக்கணும். ஸோ பிரிச்சிங்கன்னா இது எல்லாமே என்னவாக இருக்குமெண்டா இந்த மாதிரி போர்ஷன்ஸாக இருக்கும். ஸோ தட் அப்போ இது மையத்திலிருந்து விளிம்புக்கு வரைகிற கோடு என்னது RI. ஸோ இதுவும் சமனாக இருக்கும். அதனால தான் நான் என்ன சொன்னேன்டா இது 7 இதுவும் 7 சொன்னேன். ஸோ தட் இந்த R/2 என்னத்தை கண்டுபிடிக்கணும், இந்த வில்லிண்ட நீளம். ஸோ ஒரு முழு வட்டத்தின் சுற்றளவு அல்லது பரிதிண்ட இல்லாட்டி வில்லிண்ட நீளத்தை கண்டுபிடிக்கிறது. இந்த வில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஈக்குவேஷன் 2πr. ஆல்ரைட், இது ஒரு முழு வட்டத்துக்கு, இது வட்டத்தில். பட் இந்த ஒரு R/2 இந்த வட்டத்தில் 4ல் 1 பங்கு 2 பங்கு 3 பங்கு 4 பங்கு, இந்த 4ல் 1 பங்கு தான் இந்த ஒரு R/2. ஸோ இந்த வட்டத்தில் 4ல் 1 பங்கு. ஸோ இதில் என்ன பண்ணுவீங்கடா 2πr 1/4 பெருக்குவீங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வரும் πr/2. ஸோ π 22/7 தர ஆருக்கு பதில் என்னது போடுவீங்க 7 போடுவீங்க, 7 சென்டிமீட்டர். அண்ட் தென் கீழே ஆல்ரெடி ஒரு 7 இருக்குது, சாரி கீழே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. ஸோ சுருக்குனீங்கண்டா 11 வரும். அண்ட் தென் இது 1, ஸோ 11 சென்டிமீட்டர். இது என்னது R/2 வில்லின் நீளம். ஸோ இதெல்லாம் காண்றதுக்கு நீங்கள் தனியாக எழுத வேணும் எந்த விதமான அவசியமும் இல்லை. இப்படி ஈக்குவேஷனை போட்டு இது கண்டுபிடிச்சிட்டு அண்ட் தென் இதில் பிரதிட்டிங்கனால சரி. ஸோ தட் இப்போ சுற்றுலா காண போகிறோமா. Alright, இப்போ கண்டதின் படி இந்த வில்லின் நீளம் என்னது 11 சென்டிமீட்டர். சுற்றுலா காணதினை கூட்டு உருண்ட சுற்றளவு என்ன வரும் A to B. A to B என்னது 7. என்னது ஒரு சதுரம். ஸோ தட் இந்த பக்கம் எல்லாம் சமனாக இருக்கும். பட் இது ஒரு பக்கமே இல்லை. ஸோ சுற்றி உள்ள அளவு தான் சுற்றளவுன்னு சொல்லிட்டேன். ஸோ தட் AB என்ன வரும், AB 7 வரும். கூட்டுருண்ட சுற்றளவு. ஆல்ரைட், AB என்ன வரும் 7 வரும். BE என்ன வரும் BE அதுவும் 7 வரும். EC என்ன வரும் EC 11 சென்டிமீட்டர். அண்ட் தென் CD என்ன வரும் 7. அண்ட் தென் DA என்ன வரும் திரும்ப இன்னொரு 7. இதெல்லாம் என்னது என்ன அலகு சென்டிமீட்டர். இங்கே போடாட்டியும் கடைசியில் போடணுமா. ஸோ எத்தனை தடவை 7 இருக்குது 1 2 3 4 7 28. 28ஓட 11 கூட்டப்போ 39 சென்டிமீட்டர்னு போடணும். சிம்பிள் கொஷன் தானே. ஆல்ரைட், ஸோ இதில் தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா ஒரு R/2 வில்லின் நீளத்துக்கான சமன்பாடு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன தெரியணும், ஒரு வட்டத்தின் சுற்றளவு. இது சுற்றளவுக்கான சமன்பாடு என்னது 2πr. ஸோ ஒரு வட்டத்தை 4 பங்காக பிரிக்கிறீங்க. அதில் ஒரு பங்கு தான் இந்த ஒரு R/2. ஸோ இதை 4 பங்கில் உண்டண்டா. ஸோ இதை 4 மேல் 1 பெருக்குனீங்க அந்த சுற்றளவை. இது இந்த வில்லின் நீளம் வரும் தானே. ஸோ தட் இப்போ உங்களுக்கு இதுக்கு பதிலாக இப்படி வந்திருந்தா, இப்படி ஒரு உருவம் வந்துருந்துச்சாண்டா, இப்படி வந்திருந்ததுண்டா இதுக்கு என்ன ஆன்சர் வரும். ஸோ இது 7 இது 7 இது 7 இதுவும் என்னவாக இருக்கும், இங்கேருந்து இங்கே இதுவும் 7 தான் இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிக்க சொன்னால் என்ன செய்வீங்கண்டா, ஸோ இது வட்டத்திட்ட 4ல் 2 பங்கு. ஸோ இது எந்த அளவு, இதுவும் இந்த பகுதியும் இதுவும் ஒன்று தானே. ஸோ இது 4ல் 2 பங்கு.
ஸோ 2πr இன்ட்டு 2/4 பெருக்குனீங்கன்னா இதில் வில்லுன்ற நீளம் வரும். சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? சுருக்குனீங்கன்னா வில்லுன்ற நீளம் சென்டிமீட்டரில் வரும். அதை எடுத்து போட்டு சுற்றளவு காணுவீங்க. ஸோ இப்போ கிளியர் தானே? ஸோ அடுத்த கொஷனுக்கு போவோம். ஸோ 5வது கொஷன் பார்ப்போம். 5வது கொஷன் என்னென்னா சுருக்குக கொஷன். ஸோ அதாவது என்னது, 2 பின்னங்களை நீங்கள் கழிக்கணுமெண்டா அப்போ அதுண்ட பகுதி எண், அதாவது கீழே இருக்குது படுத்து கொண்டிருக்குது பகுதி, இது பகுதி எண், தொங்கி கொண்டிருக்குது தொகுதி. இது வந்து என்னது பகுதி, இது தொகுதி. ஆல்ரைட். ஸோ தட் 2 பின்னங்களை கழிக்கணும் இல்லாட்டி கூட்டணுமெண்டா அதுண்ட பகுதி எண்கள் சமனாக இருக்கணும். ஸோ தட் இதில் பகுதிகள் சமனாக இருக்கா? இல்லை தானே? என்ன செய்வீங்க? ஸோ இதில் 4 கீழ் எக்ஸ், இது 1 கீழ் 2x. ஸோ எக்ஸை 2x ஆக்குறது ஈஸி. என்ன செய்யணும்? 2ஆல் பெருக்கணும். ஸோ பின்னத்தில் கீழே 2ஆல் பெருக்குனீங்கண்டா மேலையும் 2ஆல் பெருக்கணும். பெருக்குனீங்கன்னு என்ன வரும்? 8 கீழ் 2x மைனஸ் 1 கீழ் 2x. இப்போ பார்த்தீங்களா பகுதியின் சமனாக இருக்குது. ஸோ தட் 2 பின்னங்களையும் கழிக்கலாம். ஸோ 8லேருந்து 1 போனால் என்ன வரும்? 2x வரும். சாரி, 8லேருந்து 1 போய் கீழே என்ன வரும்? 2x வரும். அண்ட் தென் கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 7 கீழ் 2x. இதில் நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு எழுதணுமெண்டா இந்த ஸ்டெப், அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் போட்டாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ். இது ரெண்டுமே இருந்தாலே உங்களுக்கு சரி போட்டு 2 மார்க்ஸ் போடுவான். ஸோ தட் அவ்வளோ சிம்பிளான கொஷன். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். நீங்கள் நிறைய ஸ்டெப் கீழே போக போகிறீங்களா இல்லாட்டி எதண்டு. ஸோ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா உங்கள் டைமை வந்து மிச்சப்படுத்திக் கொள்றதுக்காக தான் நான் சொல்கிறது. ஸோ தட் இப்போ செய்கிறது தப்பு இல்லை, இந்த ஸ்டெப்ஸை செய்கிறது தப்பு இல்லை, பிழை வராது. அண்ட் தென் ஃபாஸ்ட்டாக செய்யடா, ஃபாஸ்ட்டாக செஞ்சால் ஓகே தானே? ஸோ இந்த கொஷன் ஈஸி. ஆல்ரைட். ஸோ அடுத்த கொஷன் என்னென்னா உருவில் ஏபிசி ஒரு நேர்கோடாகும், தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப டிஏபியின் பருமனை காண்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏபிசி ஒரு நேர்கோடாம். ஸோ ஏன் நேர்கோடு கொடுத்துருக்கா எங்களுக்கு தெரியும். ஸோ தட் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது என்ன முக்கோணி ஏபிடியை பற்றி என்ன சொல்லலாம்? ஏபிடி ஒரு இரு சமபக்க முக்கோணி. ஸோ ஒரு முக்கோணின்ற 2 பக்கங்கள் சமனாக இருந்தால் இல்லாட்டி 3 பக்கங்கள் சமனாக இருந்தால் அந்த பக்கங்களுக்கு எதிர இருக்க கோணங்கள் சமனாக இருக்கும். ஸோ தட் இந்த பக்கமும் ஒன்று கொண்டு சமன் தானே. ஸோ இந்த பக்கத்துக்கு எதிர இருக்க கோணமும் இந்த கோணமும், இந்த பக்கத்துக்கு எதிர இருக்க இந்த கோணமும் என்னவாக இருக்கும்? சமனாக இருக்கும். ஆல்ரைட். அதே மாதிரி முக்கோணி பிசிடி எடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு இருசம பக்கம் முக்கோணி. ஸோ அதில் பிசிக்கு எதிர இருக்க பக்கமும் பிடிக்கு எதிர இருக்க பக்கமும், அதாவது 30 பாகை இருக்க பக்கமும், ஸோ கோணமும் என்னவாக இருக்கும்? சமனாக இருக்கும். ஸோ தட் இந்த பக்கத்துக்கு எதிர இருக்க கோணம், இந்த பக்கத்துக்கு எதிர இருக்க கோணம் ரெண்டுமே சமம் தானே. ஸோ தட் இந்த கோணம் 30 இந்த கோணமும் என்னது? 30 பாகை. அண்ட் தென் இந்த முக்கோணிட எஞ்சி இருக்கிற இந்த ஒரு கோணத்தை கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? ஸோ இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180. ஸோ இது வந்து எக்ஸ்டெண்ட் வச்சிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 30 + 30 60 இஸ் ஈக்குவல் டு என்னது? 180. என்னது? முக்கோணி ஒன்றுன்ற அகக்கோண கூட்டுத்தொகை போட்டிங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 - 60 120 என்று வரும். ஸோ ஏபிசி ஒரு நேர்கோடப்பு. என்னது? நேர்கோடு. ஒரு நேர்கோட்டின் மீது அமைந்துள்ள அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை என்னது? 180 பாகை. ஸோ தட் இந்த எக்ஸையும் இந்த ஒரு கோணத்தையும் கூட்டினீங்கண்டா இந்த கோணத்தை y என்று வைப்போம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ வையை கண்டிங்கண்டா வையும் டிஏபியில் இருக்க கோணமும் சமன் தானே. ஏண்டா அது ஒரு இருசம பக்க முக்கோணி. ஒரு முக்கோணின்ற ஒரு பக்கத்துக்கு எதிர் இருக்க கோணமும் அதே மாதிரி இருக்க பக்கத்தின் எதிர் இருக்க கோணமும் சமன். அதை சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ தட் நீங்கள் வையை கண்டிங்கண்டா வையும் டிஏபி சமன். கொஷன் சால்வ். ஸோ தட் வையை கண்டுபிடிக்கணும். அப்போ 180 மைனஸ் எக்ஸுக்காக என்னத்தை போடுவீங்க? 180 மைனஸ் 120 போடுவீங்க. என்ன வரும்? 60 வரும். ஆல்ரைட். 60 வரும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 60. ஆகவே DAB இஸ் ஈக்குவல் டு 60 வரும்.
இது வந்து மெத்தட் 1 அப்போ. ஓகே, இது வந்து மெத்தட் 1 இப்படி செய்கிறது. இது கொஞ்சம் லாங் மெத்தட், பட் இதுலேயும் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் வே ஆஃப் டூயிங் த or else way of solving the question. Alright, so method 2 என்னண்டா, மெத்தட் 2 தான் இலகுவான மெத்தட். நான் பார்த்தோன்னு சொல்லலாம். ஸோ ஒரு முக்கோணி இருக்கான், இது ஒரு முக்கோணி இல்லை, அது ஒரு முக்கோணி ஏபிடி அப்படின்றது ஒரு கோடு, ஒரு நேர்கோடுன்னு வச்சுக்கலாம். முக்கோணி ஏபிசியில் பக்கம் ஏபியை நீட்டி ஒரு கோடு வரைகிறோம். அந்த கோடு வந்து டியில் முடியுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இந்த கோணம் வந்து முக்கோணி ஏபிசியில் இருக்கிற இந்த எக்ஸ் ஒய் இந்த ரெண்டு கோணத்தின் கூட்டுத்தொகை சமனாக இருக்கும். இதை ஜெட்ன்னு வைக்கிறீங்கண்டா ஜெட்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு சமனாக இருக்கும். அது என்ன லாவண்டா, புறக்கோணம் ஒரு முக்கோணி ஒன்றுண்ட புறக்கோணம், இந்த முக்கோணின்ற புறக்கோணம் வந்து அதுண்ட இந்த புறக்கோணத்தின் அகத்து எதிர்கோணங்கள்ட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ தட் எக்ஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணி எடுங்க, இந்த முக்கோணி. ஸோ இது 30 தானே, இது 30 தானே, இது 30 தானே, இது 30 இதுவும் 30. ஆல்ரைட், இதான் என்ன கோணம், பிடிஏ சி. ஸோ இந்த முக்கோணையும் இந்த கோணத்தையும் இந்த கோட்டையும் எடுக்கிறேன்னா, ஸோ இது என்னவா இருக்கும் அப்போ. ஸோ இந்த ஒரு கோணம் ஜெட்ன்னு வைக்கிறீங்கண்டா ஜெட் வந்து ஈக்குவல் டு இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், ஜெட்டுன்ற பெருமானம் 30 + 30 60. பார்த்த உடனே வருதா, என்ன போடுவீங்க இதில், முக்கோணி ஒன்றின் புறக்கோணம் அதன் அகத்து எதிர் கோண கூட்டுத்தொகை. ஸோ இப்படி செஞ்சேன்டா இதை போட்டே ஆகணும். இப்படி போடாமல் டிரெக்டாக இப்படி போட்டோம்னா மார்க்ஸ் தரது ஷுவர் இல்லை. மேபி 2 மார்க்ஸ் தருவாங்க, பட் சம்டைம்ஸ் தான் தருவாங்க அந்த 2 மார்க்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து 1 மார்க்ஸ் தான் தருவாங்க. ஸோ தட் இப்படி போட்டே ஆகணும் கட்டாயமாக. இப்படி செஞ்சிங்கண்டா 2 வரியில் இந்த கொஷின் முடிஞ்சிடும். இது வந்து என்ன மெத்தட் நம்பர் 2. அடுத்த கொஷின் 26.3 = 10 1.42 வலு ஆகும். லாக் 26.3 பெருமானம் யாது. ஸோ தட் சுட்டியை மடக்கை எழுதுறது, மடக்கையை சுட்டியை எழுதுறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். பட் ஒருக்கா சொல்கிறேன் கவனி. ஸோ தட் ஒரு ஓகே, ஃபஸ்ட்டாக வந்து ஓகே ஒரு சுட்டிக்கு உதாரணம் உண்டு தாரன். இது 2/6 = என்ன வரும், ஆல்ரைட் 2/4 போடுவோமே, ஈஸி தான். 2/4 16 வரும். ஆல்ரைட், 2/4 வலு 16. ஸோ இதை என்ன சொல்லுவாங்கண்டா சுட்டி குறிப்பீடு ஒரு சுட்டி வடிவம். இது வந்து என்ன சொல்கிறது, சுட்டி அல்லது வலு. இது என்னென்று சொல்லுவாங்க, அடி என்று சொல்லுவாங்க. ஆல்ரைட், இது சுட்டி வடிவம், இது வந்து அதோட பெருமானம், இதுன்ற பெருமானம் தான் இது. ஸோ இப்போ லொக் எடுத்தீங்கண்டா லொக்கில் ஏதாவது ஒரு லொக் எழுதுனீங்கண்டா, இப்போ லாக் 16 எடுக்கிறீங்கண்டா இந்த லொக்குக்கும் 16க்கும் இடையில் என்ன வரும், இதுண்டா அடி. ஸோ லொக்குண்ட அடியே எது வருமாண்டா, சுட்டி குறிப்பீட்டில் வர அடி இருக்குது, அதான் லொக்குண்ட அடியாக வரும். ஸோ இந்த சுட்டி குறிப்பீட்டில் என்ன இருக்குது, அடி 2 இருக்கா. ஸோ அதுதான் லொக்குண்ட அடியாகவும் வரும். ஆல்ரைட், ஸோ பெருமானம் அப்போ என்ன வரும், 4 வரும். ஸோ அதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன செய்வோம்டா, இப்போ 16 = இப்படி போடுவாங்க. ஸோ தட் லாக் 16 எடுக்கிறாங்கண்டா என்ன நடக்குமெண்டா, இந்த அடி லொக்குக்கு அடியாக போகும், இந்த வலு அதாவது சுட்டி வந்து 2 இடத்த பெறும். ஸோ தட் 4 வந்து இங்கே 2 போகும். ஸோ இதை வச்சு இந்த கொஷனை சொல்லி பார்ப்போம், இங்கே என்ன நடந்திருக்கு. ஸோ இதை அழிக்கிறேன்னா, ஸோ அப்போ இதை வச்சு கண்டுபிடி பார்ப்போம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, ஸோ இங்கே என்ன நடந்திருக்குண்டா 26.3 இருக்குது, 10.1.42 வலு. ஆல்ரைட், இப்போ லாக் எடுத்துருக்குறாங்க. லாக் 26.3
3 எடுத்துருக்குறாங்க. ஸோ எனக்கு அடி தெரியாது, பெருமானமும் தெரியா. ஸோ நான் என்ன சொன்னேன், லொக் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், சுட்டி குறிப்பீட்டில் எது அடியாக இருக்குது 10. ஸோ தட் 10 வந்து அடியாக வரும். அடி இங்கே சுட்டி குறிப்பீட்டில் எது அடியாக இருக்கோ அது லொக்குண்டு அடியாகவும் வரும். அண்ட் தென் அந்த 10 இடத்தை என்னத்தை எது எடுக்கும், 1.42. ஸோ தட் 1.42. ஆல்ரைட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் இதுக்கு, அப்போ log 26.3 ஆன்சர் என்னது, 1.42. ஆல்ரைட், ஈஸி கொஷன். இன்னொரு அடிஷனலான விஷயம் என்னென்னா, இப்போ லாகை சும்மா போட்டாங்கண்டா இப்படி log a அண்ட் தென் இப்படி log 23.6 இப்படி போட்டாங்கண்டா, இல்லாட்டி log b எல்லாம் போட்டாங்கண்டா, இதில் அடி குறிப்பிட்டில்லை தானே. ஸோ அப்படி அடி குறிப்பிடாமல் போட்டாங்கண்டா என்ன அர்த்தம்ண்டா, அங்கே 10 இருக்கண்ட அர்த்தம், 10 தான் அடியாக இருக்கண்ட அர்த்தம். ஓகே, ஸோ இதுவும் ஒன்று தான். ஸோ லொக்கில் வந்து அடியை போடாமல் ஜஸ்ட் சும்மா வந்து அந்த லொக்கை மட்டும் போட்டிருந்தாங்கண்டா என்ன அர்த்தம்ண்டா, அது அடி 10 இருக்கண்ட அர்த்தம். ஓகே, கவனிச்சு வையா இதை. சும்மா ஜஸ்ட் போட்டாங்கண்டா அடி 10 இருக்கண்ட அர்த்தம். ஓகே, அடுத்த கொஸ்டனுக்கு போவோம். ரைட், அடுத்த கொஸ்டின் வாசிப்போம். 8வது கொஸ்டின். 880 சென்டிமீட்டர் இருக்கும் பரப்புள்ள ஒரு செவ்வகத்தால் அடியின் ஆரை 14 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு திண்ம செவ்வட்ட உருளையின் பரப்பளவை செப்பமாக மூடுமாறு ஒட்டப்பட்டுள்ளது. உருளையின் உயரத்தை காண்க. அதாவது ஒரு உருளை இருக்கான் அப்போ. ஓகே, அந்த உருளையை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான கார்டு நான் மேலே தந்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்து இதை செய்யலாம். ஸோ உருளைண்ட அடி ரெண்டு பக்கம் இருக்கும், 2 முகங்கள் இருக்கும், கீழே மேலேயும். அது 2 முகம் வட்ட முகங்கள். ஸோ இது இந்த ஆரை என்னவாக இருக்காம், ஆரை வந்து 14 சென்டிமீட்டர் இருக்காம். ஸோ இந்த உருளைண்ட வலை மேற்பரப்பில் என்ன செய்கிறாங்கண்டா, இந்த உருளையின் வலைப்பரப்பை செப்பமாக மூடுமாறு இந்த வலை மேற்பரப்பு மட்டும் ஒரு செவ்வக வடிவ தாளால் வந்து மூடுறாங்க. ஸோ அந்த அப்படின்னா ஒட்டுறாங்கண்டா இந்த பரப்பை வந்து ஒட்டுறாங்க, ஃபுல்லாக ரப் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரப் பண்ணுற தாள் வந்து செவ்வக வடிவத்தில் இருக்குது. அந்த தாளுண்ட ஆல்ரைட் பரப்பளவு தந்துருக்குறாங்க என்னண்டா 880 சென்டிமீட்டர் வர்க்கம். ஓகே, நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி உருவாகும்ண்டு. ஸோ இந்த தாளுண்ட நீளம் எங்களுக்கு தெரியுமா, அகலம் எங்களுக்கு தெரியுமா. ஸோ இந்த தாளுண்ட அகலமும் செவ்வகத்தாளுண்ட அகலமும் இந்த உருளைண்ட உயரமும் என்னவாக இருக்கும், சமனாக இருக்கும். ஸோ தட் உருளைண்ட உயரத்தை காண்றதுக்கு என்ன பண்ணணும், செவ்வகத்தாளுண்ட உயரத்தை கண்டிங்கன்னா உருளைண்ட உயரம் வந்துடும். ஸோ இந்த செவ்வகத்தாளுண்ட நீளம் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த செவ்வகத்தாளை நீங்கள் என்ன செய்கிறீங்கண்டா, இப்படி செவ்வகத்தாளுண்ட வச்சுக்கோள், இது உருட்டினீங்கண்டா இதுண்ட அகலம் என்னது, இந்த உருளைண்ட உயரம். இது சுழற்றுனீங்கண்டா இப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு உருளை ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குது, வட்ட வடிவத்தில் இருக்கா. ஸோ தட் ஒரு வட்டம், இந்த வட்டத்தை என்ன செய்கிறீங்கன்னா வெட்டி நீட்டுறீங்க, இப்படி இந்த புள்ளியால் வெட்டுறீங்க, இப்படி வெட்டி ஏன்ற புள்ளியால் வெட்டி நீட்டுறீங்க. நீட்டுன்னு அப்படி நூல் மாதிரி வருது, அந்த நூல் தான் இதண்டு வை. ஸோ தட் இந்த வட்டத்தின் சுற்றளவும் இந்த நூலோட நீளமும் என்னவாக இருக்கும், சமனாக இருக்கும் தானே. ஸோ அதே கன்செப்ட் தான். ஸோ இதுக்கு என்ன வரும், ஸோ வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன வரும், ஈக்குவேஷன் 2πr. ஸோ தட் இந்த நீளமும் என்ன வரும் 2πr. ஸோ இங்கே என்ன வரும் 2πr. ஆல்ரைட். ஸோ என்ன செய்வீங்கண்டா, ഇതിൻ്റെ பரப்பளவு தந்திருக்கான். ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் என்ன வரும், வர்க்கம் நீளம் தர அகலம். ஸோ நீளம் என்னது 2πr, அகலம் h என்று வரும், சென்டிமீட்டர் வர்க்கம். ஸோ பைக்கு பதிலாக 22.7 போடப்போ, பைக்கு பதிலாக 22.7 தான் போடணும். இது எங்கே சொல்லியிருக்கேன்டா, பேப்பரில் முன்னுக்கே சொல்லியிருப்பான். இங்கே சொல்லியிருக்கும் பையின் பெருமானத்துக்கு 22.7 பயன்படுத்துக. இதை வாசிக்காமல் விட்டியோ அங்கே கிடந்து தவிச்சு கொண்டு இருப்பேன். அண்ட் தென் ஆருக்கு பதில் என்னது போடுவீங்க 14 சென்டிமீட்டர். அண்ட் தென் ஹெச்சுக்கு அழகு போடாமல் சும்மா போடு. பட் இங்கே 880 சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர் வர்க்கம் இருக்குது, சென்டிமீட்டருக்கு வெட்டு பிடிச்சாலும் சென்டிமீட்டர் ஆகும். சுருக்குங்க. இப்போ சுருக்குனீங்கன்றா இது என்ன வரும் 2 வரும். அண்ட் தென் 2 24 இருக்குன்னா 44, 44 என்ன இருக்குன்னா 88.
ஸோ 88 h இஸ் ஈக்குவல் டு 880 சென்டிமீட்டர். ஆகவே h என்ன வரும்? 10 சென்டிமீட்டர். ஆகவே உருளையின் உயரம் h இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 10 சென்டிமீட்டர். கிளியர் தானே? ஸோ இந்த உருளையை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். அது கார்டு தந்துருந்தேன், இப்படி பார்த்துட்டு வந்து செய்யுங்க. ஓகே, ஆல்ரைட். 9வது கொஷின் பார்த்துருப்பீங்க. ஸோ 9வது கொஷின் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கண்டா டிஇசியை காண சொல்லி. ஸோ டிஇசின்ற பருமன் டிஇசி. ஸோ எதை காணணும்? எதிண்ட பருமனை காணணும்? டிஇசி. இது என்னன்றது தான் கொஷின். ஆல்ரைட், இந்த படத்தை கவனிச்சிங்கண்டா, ஸோ அழிக்கிறேன் நான் இதை. ஸோ இந்த படத்தை கவனிச்சிங்கண்டா இது எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ வட்டத்துண்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? வட்டத்துண்டம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ன அது? ஸோ ஒரு வட்டம் இருக்குது, வட்டத்தில் இப்படி. ஸோ இது என்ன சொல்கிறதுனா வட்டத்தின் ஒரு துண்டம் வட்டத்துண்டம்னு சொல்கிறாங்க. வட்டத்துண்டம் வட்டத்தில் அமைக்கிற கோணங்கள் சமன். அதாவது இங்கே ஒரு கோணம் தான் இருக்குது, விச் மீன்ஸ் இதே வட்டத்துண்டம் வந்து இப்படி ஒரு கோணம் அமைக்கலாம் தானே வட்டத்தில். ஸோ அதில் இந்த ரெண்டு கோணங்களும் என்ன இருக்கும்? இது எக்ஸண்டா, இதுவும் எக்ஸ். வட்டத்துண்ட கோணம், இது வட்டத்துண்டம், அது வட்டத்தில் அமைக்கிற கோணங்கள் என்னவாக இருக்கும்? சமனாக இருக்கும். ஸோ அதை வச்சே சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வட்டத்துண்டத்தை எடுங்க. இந்த வட்டத்துண்டம் வட்டத்தில் அமைக்கிற கோணம் என்னது? 15. அதே வட்டத்துண்டம் இந்த வட்டத்தில் அமைக்கிற கோணம் இது என்னது? ஸோ அப்போ இந்த கோணம் என்னவாக வரும்? அதுவும் 15 பாக தான். ஸோ 15 பாக 15 பாக, இது 15 பாகண்டா. இது என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து 40ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது அதை மட்டும் எடு. ஸோ இது என்னது? ஏ, இது இ. ஸோ இது வந்து இசி தானே, இசி டி. ஆல்ரெடி இது 40 தந்துருக்கான. அதில் இதை நான் கண்டுபிடிச்சேன். வட்ட துண்ட கோணம் சமன். ஸோ இது 15 பாக 15 பாக, இது 40 பாக. என்ன சொன்ன முதல்ல தியரி? ஒரு முக்கோணத்தின் புறக்கோணம் வந்து அதிண்ட அகத்து எதிர்கோணங்கள்ட கூட்டுத்தொகைக்கு சமன். ஸோ இது என்ன வரும்? 40 + 15 வரும். ஸோ டிஇசி 40 + 15 55 வரும். ஈஸி தானே? வேறு எந்த விதத்துலையும் சால்வ் பண்ணிடலாம். ஈஸி தானே? இல்லாட்டி ஒரு சில பேர் என்ன செய்வானுண்டா, இந்த முக்கோணிட அகக்கோண கூட்டுத்தொகை, அதாவது இந்த முக்கோணிட 2 கோணங்கள் தெரியும். ஸோ 3வது கோணத்தை கண்டுபிடிச்சி இது ஒரு நேர்கோடு. ஸோ தட் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களை கூட்டுத்தொகை 180. இதை கண்டுட்டானுண்டா, இது எக்ஸ்என் வச்சேன்டா, இது எக்ஸ்என் கண்டுட்டாண்டா, எக்ஸோட இந்த டிஇசியை கூட்டினா 180 வரும். ஸோ இந்த 180 எக்ஸை கழிச்சா என்ன வரும்? டிஇசி வரும். அந்த மெத்தடை விட இது ஈஸியாக போகும், பார்த்தோன்னே போடலாம். ஸோ தட் இப்படி கண்டுபிடிச்சேன்டா உனக்கு என்ன கிடைக்கும்? புள்ளி கிடைக்கும். ஆல்ரெடி ஈஸியான கொஷன். ஆல்ரெடி அடுத்த கொஷன் என்னன்னா, தீர்க்க எக்ஸ் வர்க்கம் = 36 0. ஸோ இது என்ன வடிவம்? ஈருறுப்பு கோவைகளோட விரிவு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ தட் அது ஒரு திரும்ப சொல்கிறேன்னா, a + b ஹோல் திங் ஸ்கொயர் என்ன வரும்? a + b வந்து 2 தூரம் பெருக்குவீங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? நான் டிரெக்டாக போடுறேன் கோவை. ஸோ தட் a வர்க்கம் + 2ab + b வர்க்கம்னு வரும். a - b இந்த வர்க்கத்தின் விரிவு என்ன வரும்? a வர்க்கம் சய 2ab + b வர்க்கம். a வர்க்கம் சய b வர்க்கம் என்ற வடிவம் இருந்ததுண்டா a சய b அப்படி என்று போடலாம். ஸோ தட் இதை எடுங்க. எக்ஸ் வர்க்கம் = 36 = 0. ஸோ 36 என்னென்று போடலாம்? 6 வர்க்கம் என்று போடலாமா இல்லையா? 6 × 6 ஒரு 36 வரும். 6 வர்க்கம். ஸோ எக்ஸ் வர்க்கம் சய 6 வர்க்கம். இது என்ன வடிவம்?
எக்ஸ் வர்க்கம் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற வடிவம் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்ரைட். இது என்ன வடிவம்? ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற வடிவம். அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் சய 6 எக்ஸ் சக 6 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். ஸோ தட் எக்ஸ் சய 6 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் சக 6 ஈக்குவல் டு 0. இதுக்கு என்ன அர்த்தம்ண்டா, அப்போ ரெண்டு கோவை பெருக்குனா 0 வருது. ஸோ தட் மேக்ஸில் ஃபாஸ்ட்டாக போடுறேன்னா எக்ஸ் வர்க்கம் சை 36 ஈக்குவல் டு 0 எக்ஸ் வர்க்கம் சை 6 வர்க்கம் இஸ் ஈக்குவல் டு 0 எக்ஸ் சை 6 எக்ஸ் சக 6 ஈக்குவல் டு 0. ஸோ தட் எக்ஸ் சக 6 இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் சை 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதிலேருந்து என்ன சொல்லுவோம்டா, எக்ஸை எழுவாய் மாற்றம் பண்ணோம்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சய 6, இதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சக 6ன்னு வரும். ஸோ எக்ஸுக்கு 6 போட்டிங்க இந்த ப்ராக்கெட்டில் 6 - 6 0, பூஜ்ஜியத்தால் எந்த ஒரு கோவை பெருக்கினாலும் 0 தான். ஓகே, அது சரியாக வருது, இது ஓகே. அண்ட் தென் எக்ஸுக்கு 6 போட்டிங்கண்டா அது சரி. எக்ஸுக்கு -6 போட்டிங்கண்டா -6 + 6 வேறுபட்ட குறிகள் இருந்தாண்டா கழிபடும். ஸோ தட் ரெண்டுமே ஒரே பெருமானம். -6 + 6 என்ன வரும்? 0. ஸோ இது ஒரு இந்த கோவை 0 ஆகிரும். 0 ஆனோன்னு 0தோட எந்த கோவை பெருக்கினாலும் என்ன வரும்? 0 தான் வரும். ஸோ இதற்கு என்ன அர்த்தம்ண்டா, ஏன் ஓரண்டு போடுறோம்டா இந்த இடத்துல x - 6 x + 6 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு, ஏண்டா இப்போ ரெண்டு கோவையை நீங்கள் பெருக்குன்னா ஆன்சர் 0 வருது. ஒன்று இந்த கோவை வந்து 0 இருக்கலாம், இல்லாட்டி இந்த கோவை 0 இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டுமே 0 இருக்கலாம். பட் அப்படி வராது. இப்போ எங்களுக்கு இதில் ரெண்டில் எது 0 தெரியுமா? தெரியாது. ஸோ தட் நாங்கள் ரெண்டையுமே வந்து இது ஈக்குவல் டு 0 ஆர் இது ஈக்குவல் டு 0 போடுவோம். அதான் அதுக்கு அர்த்தம். செஞ்சு வை, ஈஸியான கொஷன்.